ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு வந்த இரு நண்பர்கள் தங்கும் விடுதியில் சடலமாக கிடந்த விவகாரத்தில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அம்பத்தூரில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர்கள் லோகேஷ் மற்றும் வாஞ்சிநாதன் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி திடீரென மாயமாகியுள்ளனர். இதில் நொளம்பூரில் உள்ள தங்கும் விடுதியில் இருவரும் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் லோகேஷை கழுத்தை நெரித்து கொன்ற வாஞ்சிநாதன் பின் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இருவரும் கடந்த 3 வருடங்களாக ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதை அறிந்த இருவரின் பெற்றோர்களும் இளைஞர்களை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் லோகேஷுக்கு அவர்களின் வீட்டார் திருமண வரன் பார்த்து வந்த நிலையில் இதனால் ஓரினச் சேர்க்கையில் இருந்து லோகேஷ் விலகியதாகவும் இதில் ஏற்பட்ட தகராறிலேயே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓரினச் சேர்க்கை தகராறில் இளைஞர் ஒருவர் அவரது நண்பராலேயே கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உயிரிழந்த இளைஞரின் தாய் கண்ணீருடன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஈவினிங் 5 மணிக்கு போகும்போதே அவனை மடிக்கி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறான் பொழுது அங்கேயே என் பிள்ளைய நைட்டு 12 மணிக்கு வச்சுட்டு அவன் மட்டும் உயிரோடு இருந்து எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறான். என் பையனை பணமாக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறான். அவன் பேசிட்டு நைட்டு 10 மணிக்கு நான் கால் பண்ணும்போது பிஸின்னு வந்தது. திருப்பி நான் கால் பண்ணுற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நான் என் பையனுக்கு அமிச்ச மெசேஜ்லாம் அவன் பார்த்துக்கிறான். அவன் பார்த்துட்டு தான் அவன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டுக்கிறான். என் பையன் மாமன் என்னென்ன பண்ணணும் எல்லாமே என் பையன் ரிப்போர்ட்டெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான். எல்லாத்துக்குமே பயப்படுவான். அவனுக்கு டிகிரியுமே இல்லை. அவனை எப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டுன்னு போயிட்டுக்கிறான். அவன் இட்டுன்னு போய் 1 வாட்டி 2 வாட்டி இல்லை நிறைய வாட்டி அவனை அடிச்சிருக்கிறான். அவனுக்கு எல்லா இடத்துலையும் கட்டு போட்டிருக்கேன். வாயில் கூட கட்டு இருக்குது. எல்லாமே இது பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணிட்டாங்க. கடிச்சிருக்கிறாங்க. அங்கே எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. அவன் என்னென்ன பண்ணானே என் பையனை என்னென்ன பண்ண எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. அவங்களை எல்லாருமே நான் வார்ன் பண்ணேன். கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன் உன் பையனை கண்டிங்கன்னு. அவங்கள கண்டிக்கிறேன்னு போனவங்க 2வது விட்டுட்டாங்க. அந்த பையன் தெரியாது வந்து என் பையன்கிட்ட பேசி அவன் சைக்கோ மாரி என் பையன்கிட்ட நடந்திருக்கான். என் பையன் என் உயிரே எடுத்துட்டான். என் பையன் திரும்பி வரமாட்டான்னு நான் ஒரே பையன் வச்சிருந்தேன். என் பையனுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது. எந்த ஃப்ரெண்டும் சேரக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.